அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் வந்து ரொம்ப சாதாரணமாக கையாளலாம் நினைச்சது. அது வேறு விதமாக மாறிவிட்டது. உயர்நீதிமன்றம் சோமோட்டை எடுத்தாலும் தலைமை நீதிபதி லீவ்ல இருந்தனால அது விசாரணை பண்ண முடியாதனால அவரே ஒரு விளக்க சொல்றாரு. யாராவது பிஐஎல் போட்டீங்கன்னா நான் விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அதிமுக உண்மையிலேயே கடந்த ஆண்டு லாஸ்ட் மந்த் அதிமுகவுடைய வேகம் பிரமிக்கத்தக்க. அதுல அவங்க பிஐஎல் போட்டு சிபிஐ கேட்டவங்கன்னா விசாரணைக்கு எடுத்துட்டு உயர்நீதிமன்றம் உண்மையிலேயே இந்த வழக்கை மிக கடுமையாக பார்த்தது. அதிமுக ரொம்ப பிரில்லியண்டா அந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்க. கேஸ் போட்டிருக்காங்க. இப்பவும் இந்த எஸ்ஐடி எதிர்த்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு தீர்ப்பை அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகலாம் அப்படின்னு போனா அதை விட அவமானம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா போட்டிருக்காங்க, என்ன உண்மையா அதை வந்துட்டு போட்டுமே அதானே எல்லாருமே கேட்கறாங்க. இப்ப நீங்க திமுகலே யாரையா கேட்டீங்கன்னா கூட விசாரணை நடக்கட்டாங்க, யாரும் உண்மையா அது வரட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த விசாரணை இதையே எதிர்த்து கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்றதான் என்னுடைய இது. ஒருவேளை இவங்க அந்த அண்ணா நகர் சிறுமி வழக்கிலேயே சிபிஐ விசாரணைக்கு எதிராக போனாங்கன்னு வச்சுங்களேன், அதுலயே உச்சநீதிமன்றம் ஒரு விலக்கு கொடுத்தாலும் இன்னொரு இது வந்து ஒரு செக் வச்சுட்டாங்க. அதுலயும் எஸ்ஐடி அவங்க தான் போட்டாங்க. அதுல 7 ஆபீசர், யாருமே தமிழ்நாடு ஆபீசரா இருக்கக்கூடாதுன்னு. அப்ப அதுவே அப்படின்னா இது வந்து இன்னொரு அவமானகரமான நிகழ்வு. இப்ப இதை எதிர்த்தும் போறாங்கன்னா அப்ப அதிமுக என்ன பண்ணதுக்கு ஒரு கேவியட் போடுறாங்க. கேவியட்ன்றது ஒரு வழக்குக்கு மேல்முறையீடோ இல்ல வேற ஏதோ போகும் பொழுது எங்களை கேட்காமல் நாங்க இங்க கோர்ட்ல நாங்க மனுதாரர் நாங்க தான், அதனால எங்களை கேட்காம தீர்ப்போ மற்ற விஷயங்களோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது மனு போடுறது கேவியட் மனுன்னு. அதை அதிமுக போட்டுச்சு. அப்போ ரொம்ப பிரில்லியன்ட் மூவ். அப்ப இந்த விவகாரத்துல அதிமுக இது இல்லாம மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டம், கைது, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பேட்டிகள், யார் அந்த சார், அந்த கான்செப்ட் உண்மையிலேயே